கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான காலை வேளையில் ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற ஒரு அருமையான வார்த்தை ஏசாயா 40வது அதிகாரம் 29வது வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆம் தேவஜனமே, இந்த அருமையான வசனத்தில் ஆவியானவர் நிறைய காரியங்களை நம்மளோடு பேச விரும்புகிறார். அவர் எப்போவுமே சோர்ந்து போகிறவங்களுக்கு என்ன செய்கிறாரா? சத்துவம் கொடுக்கிறாராம். பலன் இல்லாதவங்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு பலன் தர விரும்புகிறார். நம்ம சோர்ந்து போகும் பொழுது நம்மளுடைய அட்டென்ஷன்ஸ், நம்மளுடைய ஃபோக்கஸ் எல்லாம் உலகத்துக்கு நேராக மாறிடுது. ஆண்டவர் நம்மளை வாழாக்காமல் தலையாக்குவார்னு சொன்னால், சூழ்நிலையை பார்க்கும் பொழுது நம்ம வாளாக இருப்போம். வாள்னா என்ன? ஒரு மிருகத்தினுடைய வாளை எடுத்துக்கொள்ளுங்க, அது பின்புறமாக இருக்கும். ஆனால் ஒரு மிருகத்தினுடைய தலை எடுத்துக்கொள்ளுங்க, அது ஃப்ரண்டில் இருக்குது. எது மதிப்பு கூட்டினதுன்னா தலை தான். இப்போ ஆண்டவர் உங்களை பின்னாடி வைக்காமல் முன்னாடி கொண்டு வரேன்னு சொல்கிறாரு. பின்தங்கிய நிலைமையை மாற்றுகிறேன்னு அவரே வாக்கு பண்ணியிருக்கிறாரு. ஆண்டவரே சொல்லுகிறாரு, ஒன்றை குறித்தும் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாரு. நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாரு. அவர் அற்புதம் செய்வார்னு சொல்லியிருக்கிறாரு. எல்லாம் அவர் செய்து தருகிறேன்னு சொல்லும் பொழுது இந்த உலகம் என்ன செய்யுதுன்னா, சூழ்நிலையை காமிச்சு நம்மளை ஏமாத்துது. ஆண்டவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? சூழ்நிலையை பார்க்காதீங்க, வசனத்தை பாருங்க. வசனம் சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். ரொம்ப தளர்ந்து போயிட்டீங்களா? ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்டவங்களுக்கு தான் பலன். சோர்ந்து போகாதவங்களுக்கு பலன் எதற்கு வேண்டும்? விழுந்து போகாதவங்களை ஏன் தூக்கி விட வேண்டும்? சத்துவம் இல்லாதவங்களுக்கு தான் சத்துவத்தை கொடுக்கணும். சத்துவம் இருக்கிறவங்களுக்கு சத்துவம் கொடுக்க வேண்டாம். பாருங்க, தாவீதுக்கு ஆண்டவர் சத்துவத்தை கொடுத்தார். தாவீதுக்கு பலனை கொடுத்தார். கோலியாத்துக்கு ஏன் கொடுக்கணும்? ஏன்னா ஆல்ரெடி அவன் பலசாலியா இருக்கிறான், ஆல்ரெடி தைரியமுள்ளவனா இருக்கிறான். ஆனால் பலவீனம் உள்ளவனுக்கு கொடுத்தார், தகுதி இல்லாதவங்களுக்கு கொடுத்தார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், தகுதியே இல்லை எனக்கு பலனே இல்லை, இதுக்கு மேலே என்னால் முடியாதுன்னு சிலர் சொல்லி கொண்டு இருப்பாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் ஃபோக்கஸை மாற்றுங்க. உலகத்தை பார்க்காதீங்க, உலகம் சொல்கிறத கேட்காதீங்க, உற்றார் சொல்லுகிறத கேட்காதீங்க. இன்றைக்கி அநேகர் உற்றார் சொல்லுகிறதையும் கூட உள்ளவங்க சொல்கிறதையும் கேட்டு எமோஷ்னலாக டேமேஜ் ஆகி அவங்க மன ரீதியாக பாதிக்கப்படுறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, யார் சொல்கிறதையும் கேட்காதீங்க. அவங்க சொல்கிறது எல்லாம் மனுஷன் சொல்கிறது, மாம்சத்திலிருந்து வந்தது. பேதுரு ஒரு விஷயம் என்ன செஞ்சிருவாருன்னா, இயேசுட்ட போய் சொல்லுவார், ஐயா நீர் சாகவே கூடாது, உமக்கு இது நடக்கவே கூடாதுன்னு சொல்லுவார். மாம்சத்தில் இயேசு செத்து போயிடுவார்னு கேட்ட பொழுது பேதுருவால் தாங்க முடியலை, எமோஷ்னலாக தாங்க முடியலை. சில விஷயங்கள் எமோஷ்னலாக அது கஷ்டம்தான். நீங்கள் மனுஷனாக கேட்காம, நீங்கள் சில விஷயங்கள் சில மனுஷங்க பேசுகிறத நீங்கள் மனுஷனாக கேட்டீங்கன்னா தேவ சித்தத்தை தடை பண்ணிடுவீங்க. பேதுரு அதை மனுஷனாக கேட்டான், மனுஷருக்கு உரிய பிரகாரமாக யோசித்தான். தேவ விஷயங்களை மனுஷ பிரகாரமாக பார்க்குற யாராலையும், மாமிசிக எண்ணத்தில் பார்க்குற யாராலையும் தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. பேதுரு கூட அதில் தள்ளாடினார். பிசாசு அதை யூஸ் பண்ணி பேதுருவை பேச வைத்தது. அந்த பிசாசு என்ன செய்தது? பிசாசு பேதுருவனுடைய வாயை உபயோகப்படுத்தியது. நீங்கள் மாம்சத்தில் யோசிக்க மாம்சத்தில் பேச உங்கள் வாயை பிசாசு யூஸ் பண்ணுவான். உங்கள் கணவர் வாயை யூஸ் பண்ணுவான். நீங்கள் மாறி மாறி போராட்டத்தில் மாட்டுவீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு உங்களுக்கு வாக்குவாதம் வரும். காரணம், நீங்கள் வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கல, தேவனை நம்பலை. தேவன் எழுதிய வார்த்தைகள் எல்லாம் நடக்காதுன்னு ஒரு அவிசுவாசம் பிசாசு அதை கொடுத்துட்டான். நம்ம தான் சரியாக்கணும் நம்ம நினச்சிட்டோம். தேவ ஜனமே, ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறார். எதெல்லாம் உங்கள் கையை விட்டு கடந்து போயிட்டு, எதெல்லாம் இது நடக்காதுன்னு நீங்கள் வேதனையோடு இருக்கிறீங்களோ, ஆவியானவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, உங்கள் கையை விட்டு கடந்து போயிருக்கலாம், ஆனால் கர்த்தர் கையை விட்டு கடந்து போகவில்லை. எதுதான் நம்ம ஆண்டவருடைய கையை விட்டு கடந்து போவோம்? எதுதான் நம்ம ஆண்டவருடைய பார்வையை விட்டு கடந்து போவோம்? நீங்கள் வாக்குத்தத்தத்தை விசுவாசியுங்க. வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கும் பொழுது அது நடக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, சோர்ந்து போயிட்டீங்களா? உங்களுக்கு தான் பலன். சத்துவம் இல்லையா? உங்களுக்கு தான் சத்துவம். அதனால் நான் உடைக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு ஆதரவு இல்லை, நான் பலவீனமாக இருக்கிறேன்னா உங்களுக்கு தேவையானது ஆண்டவர் தான். உங்களுக்கு ரொம்ப தேவை ஆண்டவருடைய பாதம், உங்களுக்கு ரொம்ப தேவை அவருடைய கிருபை. ஏன்னா அவர்கிட்ட திரளான கிருபை இருக்குது, அவர்கிட்ட திரளான மீட்பு இருக்குதான்.
அப்போ அவர்கிட்ட விடுதலை இருக்கும் பொழுது நம்ம அதை வாங்காமல் இருக்கக்கூடாது அல்லவா? ஆண்டவர் சொல்கிறாரு, வந்து அவர் சமூகத்தில் இதை வாங்கி கொள்ளுங்க. இந்த கிருபை எப்படி விளங்கும்னா, மகிமையான அபிஷேகமான ஜெப நேரத்தில் விளங்கும், தனி ஜெபத்தில் விளங்கும், வேத வாசிக்கும் பொழுது விளங்கும், அது உங்கள் மேலே இறங்கிரும். ஸோ எல்லா ஜெப நேரமும் எல்லா ஆவிக்குரிய விஷயங்களையும் நீங்கள் கவனமாக தலையிடணும். அப்போ தான் இந்த கிருபைகள் உங்கள் மேலே இறங்கும். அப்போ தான் நீங்கள் வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்க முடியும். லீதியால் ஒரு கூட்டத்தில் உட்கார்ந்துருக்காங்க. அந்த கூட்டத்தில் பவுல் பேசிக்கொண்டு இருக்கிறார். அப்படி பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் லீதியாளுடைய இருதயத்தை திறந்தார். ஒருவேளை லீதியால் அந்த இடத்துல உட்காராம இருந்திருந்தா கர்த்தர் எப்படி திறந்திருப்பார்? அதனால ஆவிக்குரிய எந்த விஷயத்தையும் மிஸ் பண்ணாதீங்க. ஆவிக்குரிய எந்த செய்தியவோ, ஆவிக்குரிய எந்த ஊழியத்தையோ, இல்லை ஆவிக்குரிய, அதாவது நீங்கள் ஆவியில் பலனடையக்கூடிய எந்த ஒரு சம்பவத்தையும் நீங்கள் கைவிட்டு விடாதீர்கள். சபைக்கு போகிறது, ஜெபிக்கிறது, தனி ஜெபம் பண்ணுறது, வேதத்தை தியானிக்கிறது, நல்ல ஒரு செய்தி கேட்குறது, யூடியூப்லையோ இல்லை வாட்ஸ்அப்லையோ ஏதோ ஒன்று நீங்கள் செய்தி கேட்டுக்கொண்டிருப்பீங்க, பைபிளை கேட்டுக்கொண்டிருப்பீங்க. அதெல்லாம் நிறுத்திடாதீங்க. ஏன்னா அதிலிருந்து தான் கர்த்தர் உங்களை கிருபையாக நிரப்பி கொண்டிருப்பார். சில தேவ மனிதர்கள் பேசும் பொழுது நம்ம மேலே கிருபை இறங்கும், ஞானம் இறங்கும், கட்டுகள் உடையும், நம்ம பலப்படுத்தப்படுவோம். நம்ம பலப்படுத்துகிற பகுதி என்னன்னு பார்த்து அதை மிஸ் பண்ணாமல் அதை தொடர்ந்து நம்ம இம்பேக்ட் பண்ணும் பொழுது, தொடர்ந்து இன்சிஸ்ட் பண்ணும் பொழுது நமக்குள்ளாடி கிருபை இறங்க தொடங்கிறோம், மகிமை இறங்க தொடங்கிறோம். அதுக்குள்ள பாத்திரங்களாக நம்ம இருக்கும் பொழுது நம்ம மேலே கர்த்தர் ஊற்றிடுவார். உங்கள் மேலே கிருபை ஊற்றிட்டார்னா எவ்வளோ பெரிய நபர்கள் முன்னாடி நீங்கள் போனாலும் அவங்க உங்கள் மேலே தயவு பாராட்டுவாங்க. படித்தவனுக்கு தயவு கிடச்சிருக்காது, சில தகுதி உள்ளவர்களுக்கு அந்த கிருபை கிடச்சிருக்காது. நீங்கள் போகும்பொழுது உங்களுக்கு கதவு திறந்துடும். காரணம், கிருபையை சுமக்கிற பாத்திரம். கிருபையை சுமக்கிறவர்களாக, தேவனுடைய பலனை சுமக்கிறவர்களாக, சத்துவத்தை சுமக்கிறவர்களாக ஒரு பாக்கியம் இருக்கிறது. ஆவியானவர் இந்த காலை வேளையில் பேசுகிறார். அவரை நீங்கள் பிடிச்சுக்கிட்டீங்கன்னா ஆண்டவர் கண்டிப்பாக பலப்படுத்துவார். ஒருவேளை சோர்ந்து போய் என்னால் முடியாதுன்னு சொல்லி கொண்டு இருக்கிறீங்கன்னா இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து தான் பேசுகிறார். அவர் சோர்ந்து போனவருக்கு பலன் கொடுக்கிறார், சத்துவம் இல்லாதவங்களுக்கு சத்துவம் கொடுக்கிறார். பின்பு ஏன் அதை வாங்காமல் இருக்கிறோம்? அவர் சமூகத்தில் வாங்க, தொடர்ந்து சுத்திகரிங்க, தொடர்ந்து அறியாமைகளை மன்னிப்பு கேளுங்க, அவரோடு கனெக்ட் ஆகுங்க. நம்ம மன்னிப்பு கேட்கும் பொழுது அவரோடு கனெக்ட் ஆக முடியும். பிறர் மேலே உள்ள கோபத்தை நம்ம கைவிடும் பொழுது தேவனோடு கனெக்ட் ஆக முடியும். ஒரு தேவ மனிதன் சொல்லுவார், லீவ் த ஒஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவார். இஃப் யூ நீட் எ பிரேக் த்ரூ, லீவ் த ஒஃபென்ஸ். காயங்களை விட்டுருங்க, பிறர் மேலே உள்ள வன்மத்தை விட்டுருங்க. அவங்க இப்படி செஞ்சிட்டாங்க, இவங்க இப்படி செஞ்சிட்டாங்க, அதனால தான் நான் இப்படி இருக்கிறேன்னு நினைக்காதீங்க. சொல்லப்போனால் யார் எதை செய்தாலும் உங்களை கீழே வைக்க முடியாது. ஏன்னா நீங்கள் தலையாக அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அப்போ பிறராலெல்லாம் உங்களை அடக்கி வைக்கலாம் முடியாது. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அந்த ஆள் என்னுடைய பதவியை எடுத்துட்டான், பணத்தை எடுத்துட்டான், என்னுடைய உரிமையை எடுத்துட்டான். இல்லை, நீங்கள் அப்படி நினைக்கும் பொழுது பிசாசு அதை யூஸ் பண்ணுவான் என்று சொல்லுகிறார். உங்களை கர்த்தர் உயர்த்தணும்னு நினச்சிட்டாருன்னா யாராலையும் தடை பண்ண முடியாது. நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க, மனிதர்களை பார்க்காதீங்க, அவர்களை மன்னிச்சு விடுங்க. மனிதன் என்னைக்கும் மனிதன் தான், நாசியில் சுவாசம் உள்ளவன் என்னைக்கும் ஏமாத்துக்கிறவனாக தான் இருப்பான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நம்புவோம். மனிதர்கள் நம்மளை உயர்த்த போகிறது இல்லை. மனிதர்கள் ஒரு ஆசீர்வாதத்தை தரணும்னு சொல்லி நமக்கு தராமல் போயிட்டாங்கன்னா அதனால நம்ம உயர்வு தடையாயிரும். நீங்கள் பயப்பட வேண்டாம். ஒரு மனுஷன் ஒரு உயர்வை தடுத்தானா பரலோகம் 1000 உயர்வை உங்களுக்காக தரும். ஏன் 1000 உயர்வு தருகிறவரை விட்டுட்டு ஒருத்தரை நம்ம ஏமாற்றப்பட்டிருப்போம், ஒருத்தரால் ஏமாற்றப்பட்டிருப்போம். அவங்கள நினச்சி நம்ம என்ன செய்வோம்? இவனால் இப்படி ஆயிட்டு, இவனால் அப்படி ஆயிட்டுன்னு சொல்லி வெறுப்பும் காயமும் பகையும் உள்ளத்தில் கூட கூட தேவ பிரசன்னம் உங்களை விட்டு போயிடும். வாக்குத்தத்தங்களை நீங்கள் பிலீவ் பண்ண முடியாது, நம்ப முடியாது. அதான் என்று சொல்கிறார், லெட் த ஒஃபென்ஸ் கோ. எல்லா எரிச்சல் நம்மளை விட்டு போவதாக, எல்லா மன்னிக்க முடியாத சுபாவங்கள் நம்மளை விட்டு போகட்டும், கசப்பு நம்மளை விட்டு போகட்டும். ஆசீர்வாதம் நம்ம பக்கத்தில் தோன்றும். ஏன்னா அவன் ஒரு கதவு தான் அடைச்சான், கர்த்தர் 1000 கதவுகளை திறந்திருக்கிறார். ஏன் நம்ம அந்த 1000 கதவை பார்க்கறத விட்டுட்டு ஒரு கதவை அடைச்சிட்டான்னு கம்ப்ளைண்ட் பண்ணுகிறோம்? ஆவியானவர் சொல்லுகிறார், ஃபோக்கஸை மாற்றுங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. மனிதர்களை அல்ல, மனிதருடைய முகத்தை அல்ல, கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைவார்கள். எல்லாரும் ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தில் இந்த வார்த்தைகள் மூலமாக எங்களோடு பேசினதற்காக நன்றி.
நன்றி. ஒவ்வொரு பேரையும் ஆவியானவர் தொட்டு கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு பேருடைய உச்சம் தலையிலையும் அவருடைய கிருபை இறங்குறதை நான் பார்க்கிறேன். உங்கள் குடும்பம் இணைக்கப்படும், ஒரு மனமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருப்பீங்க. இந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் இழந்து போனதை தருகிற நாட்களாக கர்த்தர் மாற்றுகிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. இன்னைக்கு இரவு 9 மணி அளவில் ஒரு தீர்க்க தரிசன ஜெபம் இருக்குது. இன்னைக்கு ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையை குறித்து பேசுவார். சில கட்டுகள் உடையும், அபிஷேகம் இறங்கும், நிறைய விடுதலைகள் வரும். தேவச்சனங்களே, முடிந்தால் ஜெபத்தோடு ஆயத்தத்தோடு வாங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை தொடுவார். 9 மணி அளவில் ப்ரேயர் டைம் சேனலில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ. விசேஷமாக வரக்கூடிய திங்கட்கிழமை ஒரு ஆயத்த ஜெபம் இருக்கிறது. அந்த ஆயத்த ஜெபம் 2026க்கான ஆயத்த ஜெபம். அது திங்கட்கிழமை 29ஆம் தேதி 9 மணி அளவில் இருக்கும். அதுலேயும் கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.